இப்போ திருச்சியில வந்துட்டு தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை வச்சிருக்காரு. இது திருப்பு முனையா அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பிரச்சாரத்துல அந்த ஆம்புலன்ஸ் வந்ததாகட்டும், மைக் ஒர்க் ஆகாதாகட்டும், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்களா? சதியோ? இந்த சரியை விஜய் கட்சிக்கு விஜயே செய்தது. என்னன்னா திமுகவுடைய 3.5% வாக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு 21ல இந்த 3.5%த்தை எடப்பாடிக்கு ஆதரவா விஜய் சேர்ந்து விட்டால் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஸ் இருக்கார், அவர் தான் அமித்ஷா. வழக்கு போட்டாவது அதிமுக கூட சேர்த்துருவார். NDTV ரிப்போர்ட்டருக்கு என்ன போடுறான், தாவேக துண்டை போட்டு அவளே கட்சியில் சேர்த்துட்டான். ஏண்டா நம்ம மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் அவரு. வேற தொண்டர் கிடையாது, ரசிகர் தான். அவனுக்கு எந்த அரசியலும் தெரியாது. கிரீஸ் பூசி வச்சிருந்தாலே ஏறி மேல போய் துண்டு அரசியல் தெரிஞ்சிருந்தா திமுக ஆடி போயிருக்கு. குத்தாட்டம் போடுகிற நடிகைகளோடு குத்தாட்டம் போடுற ஆள் நீ. உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் சுத்தப்படாது. விஜயகாந்த் காணாமல் போனார், சரத்குமார் காணாமல் போனார். உதயநிதி குத்தாட்டம் போடலையா? IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கோமதி தேசி. இப்போ வரப்போற 2026 தேர்தல் ஒரு 4 முனை போட்டியா அமைய போகுது அப்படின்றது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ திருச்சியில தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை முன் வச்சிருக்காரு TVK விஜய் அவர்கள். பட் அதுல நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய குழப்பங்கள், நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ திருச்சியில தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை வச்சிருக்காரு. இது திருப்பு முனையா அமையும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த பிரச்சாரத்துல அந்த ஆம்புலன்ஸ் வந்ததாகட்டும், மைக் ஒர்க் ஆகாதாகட்டும், இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் சதியோ? இந்த சதி இல்லை. இந்த சதியை விஜய் கட்சிக்கு விஜயே செய்து கொள்கிறார். அவரே செய்த சதிதான். எப்படி? திருச்சி விமான நிலையத்தில் விஜய் தரையிறங்குகிறார். சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை ரசிகர்களையும் திருச்சி விமான நிலையத்திலேயே அவர் பஸ்ஸில் தரையிறங்க வைக்கிறார். நீங்கள் 100 பஸ் ஒரு மாவட்டத்துக்கு, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இப்படி கரூர், திருச்சி சுற்றி இருக்கிற 10 மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கு 100 பஸ். தானா சேர்ந்த கூட்டம் அல்ல, திருச்சியை சேர்ந்த கூட்டம் அல்லது. இது அத்தனை கூட்டம் எங்கே வந்து இறங்கணும்? விமான நிலையத்தில். இதுதான் விஜயுடைய IT விங், விஜயுடைய ஆளுமைகள். புஷி ஆனந்த் விஜய் பேசும்போது நின்றுட்டே இருப்பாங்க, டென்ஷனில் உட்காரக்கூடாது. அந்த நபர்களால் திட்டமிடப்பட்டது. வேணா ஏர்போர்ட்டுக்குள்ள எவனும் போயிடக்கூடாது, நேரத்துக்கு எவனும் வெளியே வந்துடக்கூடாது. விஜய் வந்ததுனால டிராஃபிக் ஜாம் ஆகி போச்சு. ஏர்போர்ட்டு டு மரக்கடை 10 நிமிஷம் தான், வருவதற்கு 5 மணி நேரம் ஆகணும். இதெல்லாம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நினச்சிருந்தா ஒரு நாள் ஆகும் எங்கே வர்றதுக்கு, ஏர்போர்ட் விட்டு மரக்கடை வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிரும். ஜெயலலிதா நினைக்கல, எம்ஜிஆர் நினைக்கல. ஆனால் சினிமா துறை என்பது செயற்கையாக வடிவமைக்கப்பட்ட ஒரு துறை. இந்த துறையில் அரசியலும் செயற்கையாக வடிவமைக்கப்படுகிறது. ஆனா இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அஇஅதிமுகல எடப்பாடி அவர்கள் பேசும்பொழுது ஆம்புலன்ஸ் விட்டாங்க. அது எதிர்கட்சி திமுக அவர்கள் விட்டதா சொல்லப்படுது. இப்போ டிவிக்கு பார்த்து பயந்துட்டாங்க, அதனால மறுபடியும் இப்போ ஆம்புலன்ஸ்லாம் இது பண்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வருதுல்ல, அது ஒரு கேள்வியா இல்லாம திமுக விஜயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி திமுக. 2வது கிளைக்கழகம் வரை வேரூன்றி இருக்கிற கட்சி திமுக அண்ணா திமுக தான். இதுக்குள்ள என்ன விஜய் ரசிகர்கள் இன்னும் உள்ள போகவே இல்லை. என்னன்னா திமுகவுடைய 3.5% வாக்கு திமுக அண்ணா திமுகவுக்கு 21ல இந்த 3.5%த்தை எடப்பாடிக்கு ஆதரவா விஜய் சேர்ந்து விட்டால் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் திமுகவுக்கு பயம். விஜய் தனியாக நிற்கிறோம். ஆனால் எப்படி பார்த்தாலும் விஜய் திமுகவோட சேர மாட்டார். யாரோட சேருவார்? அதிமுக சேரும். அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி
என்ன விலை கொடுத்தாவது வாங்கிடுவார். யார? விஜய. அப்படி வாங்கலைன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஸ் இருக்கார், அவர் தான் அமித்ஷா. அமித்ஷா வழக்கு போட்டாவது அதிமுக கொண்டு சேர்த்துருவார். பெரிய பெரிய ஜாம்பவானே காணாமல் போயிட்டான். அதாவது நம்ம போலீஸை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சினா வழக்கே பதிய மாட்டாங்க, எதிர்கட்சினா குண்டாசில போகணும். உதாரணத்துக்கு நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி ஒரே ஒரு கேஸ் தான், அவர் அடிக்கிறதுக்கு வர்றாங்க, இவர் திருப்பி அடிக்கிறாரு. அவன் குச்சியில் அடிக்கிறான், இவர் கத்தியில் அடிக்கிறார், பேனா கத்தியில். இதுக்காக அவர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் கிராமத்தில் சொல்லுவான் பழமொழி, மாமியார் உடைத்தால் அதுக்கு பேர் மண் சட்டி, மருமக உடைச்சிட்டா பொன் சட்டி. இதுதான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அப்போ விஜயுடைய கூட்டம் சேர்ந்துடக்கூடாது. திமுகவுக்கு உதயநிதிக்கு அந்த கூட்டம் கூடுறது இல்லை, விஜய்க்கு அந்த கூட்டம் கூடுது. அப்பாவி ரசிகம் பூரா வர்றான். NDTV ரிப்போர்ட்டருக்கு என்ன போடுறான் பார்த்தீங்களா அந்த வீடியோவை? தாவேக்க துண்டை போட்டு அவளே கட்சியை சேர்த்துட்டான். ஏண்டா நம்ம மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர், அவர் எல்லா கட்சிக்குமான ஆள். நல்ல வேலை விஜய் திரிசா இருக்கிற கட்டோட கையில் இதையே பிடிச்சிக்கியா, NDTV ரிப்போர்ட் இதையும் பிடிச்சிக்கா, உலகம் பூரா காமின்னு சொல்லாம விட்டான். துண்டை கட்டி ஆகுது. அப்போது பத்திரிகையாளர்னா என்ன பண்ணுவான்? அவனுக்கு மரியாதை கொடுக்கணுமே. அவன் எல்லாத்துக்குமான பொது ஆள் இல்லையா? அவனை தன்னுடைய கட்சி துண்டை கழட்டி போடுறாருன்னா அதுதான் அவனுடைய அறிவு. இப்ப வந்தவங்க ரசிகர்கள் கூட்டமா, தொண்டர்கள்? வேற தொண்டர் கிடையாது, ரசிகர் தான். அவனுக்கு எந்த அரசியலும் தெரியாது. கிரீஸ் பூசி வச்சிருந்தாலே ஏறி மேல போய் துண்டு போடுறான். விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியும். அரசியல் தெரிஞ்சிருந்தா திமுக ஆடி போயிருக்கு. அரசியலே தெரியல. திருச்சியில கூட்டம் கூடுறாரு, இந்த 500 ரூபா பேச்சாளர் அதிமுக திமுக இருப்பான், 19 அடிச்சு விட்டு போவான். அதே போல அடிச்சு விட்டு போறாரே தவிர 1 மணி நேரம் பேசலாம் நேருவை பற்றி. நேருவுடைய சொத்து குவிப்பு வழக்கு பல லட்சம் கோடி. இது எப்படியா வந்தது? எம்ஜிஆர் அப்படித்தான் பேசுவார். ஏண்டா துண்டு பீடி குடிச்சிட்டு உனக்கு எப்படா 3 மாடி கட்டடம்? அப்போ 70களில் எத்தனை வருஷத்துக்கு முந்தி? 55 வருஷத்துக்கு முந்தி. துண்டு பீடினா ஒரு பீடியை வாங்கி குடிச்சிட்டு அணைஞ்சு சோப்பில் வச்சுக்குவான். அப்புறம் திருப்பி அதே பீடியை குடிப்பான். அதுக்கு பேர் தான் துண்டு பீடி. துண்டு பீடி ஒரு பீடி அன்னைக்கு 1 பைசா தான். 1 பைசா பீடி வாங்க வக்கில்லாதவன் எப்படா திமுகவில் 3 மாடி கட்டணம் கட்டினான்? 3 மாடி கட்டணம் எனக்கு பெரிய அதிசயம். இன்னைக்கு எல்லாருமே LIC மாதிரி 4 பில்டிங் வச்சிருக்கான். அதிமுக திமுக கவுன்சிலரை. இதுதான் அரசியல். எம்ஜிஆர் பேசுவார். அது 15 நாளைக்கு அந்த ஏரியா MLA தூக்கம் இல்லாமல் தவிப்பான். இதுதான் அரசியல். நேருவை பற்றியும் மகேஷ் அன்பில் பொய்யாமொழியை பற்றியும் எத்தனை 1000 கோடி சொத்துக்களை வைத்திருக்கிறாருன்னு பட்டியல் போட்டிருந்தா மக்கள் ரசிகனை விட்டுருங்க, திருச்சி மக்கள் விஜயை கொண்டாடுவோம். அவ்வளோ கோபமாக இருக்கா. தில்லை நகர் முழுக்க நேரு பேரில் இருக்கு. அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போட்டியாக எங்கே பார்த்தாலும் காவேரி ஆஸ்பத்திரி இருக்கு. அமெரிக்காவில் 1000 ஏக்கர் பண்ணை இருக்கு. அமெரிக்காவில் நெப்போலியன் எவ்வளோ ஏக்கர்? 1000 ஏக்கர் இருக்கு. இதே திருச்சியில் இருக்கிற திமுக தொண்டனுக்கு 3 சென்ட் வீடு கட்ட முடியல. நியூயார்க்கில் பெரிய டவரே ட்ரம்ப் டவர் தான். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் டவர் விட்டா நேரு பக்கத்தில் நேரு டவர் உருவாக்குவார். அவ்வளவு கோடி இருக்கு. இந்த கோடிகளை எப்படியா சம்பாதிச்சா? விஜய் கேட்டிருந்தாருன்னா நீ ஒரு அரசியல்வாதி. அவர்தான் எங்க போனாலும் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, மாநாட்டிலும் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுல கையே காட்டக்கூடாது, பிரச்சாரம் ஒரு கையை கூட தலைவர் காட்டல அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அப்போ பேசாம முடங்கி வீட்டில் படுத்துக்க வேண்டியதான். இந்த சாதாரண நம்ம ஏட்டையா போலீஸையே அவரால் சமாளிக்க முடியலன்னா இராணுவத்தை சமாளித்த பல தலைவர் இருக்கானா உலக வரலாற்றில்? இராணுவத்தை. அப்போ உனக்கு இந்த ஏட்டையாவை பார்த்தாலே பயம். ஏட்டையாவை பார்த்தால உன்னுடைய வீரம். ஜெயலலிதாட்ட பார்த்தோம், கொடநாட்டுக்கு வர சொல்லி உன்னை சந்திக்காமல் அந்த மாதிரி திருப்பி அனுப்பிச்சிருச்சு. மாதம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி வாட்ச்மேனு போய் எங்கே நிற்கிறார்? போய் கொடநாட்டுக்கு கேட்டில் போய் நிற்கிறார்.
அவன் சோடுதாவ் என்ன வழியில் நிற்காதையாங்கிறான். உனக்கு 200 கோடி ரூபா சம்பளம், அவனுக்கு எவ்வளோ சம்பளம்? 20,000 ரூபா சம்பளம். 20,000 சம்பளம் 200 கோடி வாங்குறவனை தள்ளி போயாங்கிறான் இந்தியில். உன்னால் உன்னுடைய வீரமே அவ்வளோதான். நீ என்ன பண்ணியிருக்கணும்? 500 கிலோமீட்டர் என்னை வர சொல்லிட்டு என்னை சந்திக்க மறுக்கிற ஜெயலலிதாவே என்னை பதில் சொல். அத்தனை மீடியம் அங்கே வந்து கூஞ்சிருந்துன்னா ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க? பேட்டரி கார்லேயே வாசலுக்கு வந்திருக்கும். உன்னால் முடியலையே, தலைவா படம் ரிலீஸாக பண்ண முடியலையே, தலைவா டைம் டு லீட்ஸ், தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது. அப்போ ஜெயலலிதா வீட்டுக்கு போகிறதா? ஏண்டா நான் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கேன், நீ தலைமை தாங்கிறதுக்கு நேரம் வந்துருச்சா? இப்படி ஜெயலலிதாவால் விரட்டப்பட்ட விஜய் தான் இன்னைக்கு ஊருக்கு போய் 10ஓட 11 அத்தோட இது ஒன்று. ஏர்போர்ட்டில் அந்த வேனில் ஏறுறாரு, 5 மணி நேரம் தலையவே காமிக்கல. கடலூர் சந்திரசேகர் எழுதி கொடுத்த ஜோசியத்துப்படி சனிக்கிழமை தான் என்னை மக்களை சந்திக்கணும். அப்போ தான் சனியுடைய உக்கிர பார்வை மேலே இருக்கு. இந்த சனிக்கிழமைன்னு சொல்லும் பொழுது ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் தான் வந்து கேட்டு வாங்கினாரு இந்த சனிக்கிழமை அப்படின்னு. ஏன்னா அப்பதான் ஸ்கூல் பசங்க வருவாங்கன்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு இது வந்து திமுக பண்ற வேலை, ஒரு சனிக்கிழமை மட்டும் பேசிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. எது ஒண்ணு? அப்ப விஜய் கட்சிக்கு தலைவரே திமுக தானா? திமுக எதை சொல்லுதோ அதை செய்வார். வீட்டில் படுத்துக்கனா படுத்துக்குவார். அப்படியா? அரசியல் என்பது எதிர்த்து பண்றதானாமா? ஜெயலலிதா இது மாதிரி உத்தரவு போட முடியுமா? ஜெயலலிதாவுக்கு நீங்கள் கையை காட்டக்கூடாது, காலை காட்டக்கூடாது, நீங்கள் தெருவில் வரக்கூடாது, மூஞ்சை காமிக்கக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட முடியுமா? கிழிச்சு மூஞ்சியில் வீசிட்டு தெருவில் இறங்கிடும். போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் ஒரு 50,000 பேரோட உட்காந்துரும் அந்த அம்மா. உனக்கு அந்த தெம்பும் திராணியும் தில்லும் இல்லை, உனக்கே இல்லை, உனக்கு எழுதி கொடுக்குறவனுக்கு இல்லை. நீ எப்படி அரசியல் பண்ண போகிற? மக்களுடைய பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்கு. சாதாரண ஏட்டையா KK நகரில் இருக்கிற ஸ்டேஷன் ஏட்டையாக எழுதி கொடுக்கறதுக்கு பயந்துட்டு நீ வெளியே வரலினா, இந்த பல தலைவர்கள் வந்து போலீஸையும் இராணுவத்தையும் சந்தித்தது நாடு. இந்தி போராட்டம் வந்த பொழுது இந்திய இராணுவத்தை சந்தித்தவன் இங்கே இருக்கிற தமிழை சந்திச்சானா இல்லையா? 40 ஆண்டு காலம் உலகத்தில் இருக்கக்கூடிய அணுகுண்டு வைத்திருக்கிற அத்தனை நாடுகளையும் சந்திச்சவன் தான் தமிழன், ஈழத்தமிழன். அணுகுண்டுகளை தவிர அத்தனை கொத்து குண்டுகளையும் உலகத்தில் தடை செய்யப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் பயன்படுத்தினவன் தமிழனுக்கு எதிராக. எங்க இலங்கையில வீடு இருந்தால் பதுங்குழி இருக்கும், பள்ளிக்கூடத்தில் பதுங்குழி இருக்கும். இப்படி ஒரு இடம் வாழ்ந்ததாக விஜய் படிச்சிருக்காரா? நீ கேரவன்ல குத்தாட்டம் போடுகிற நடிகைகளோடு குத்தாட்டம் போடுற ஆள் நீ. உனக்கு தமிழ்நாட்டு அரசியல் சுத்தப்படாது. விஜயகாந்த் காணாமல் போனார், சரத்குமார் காணாமல் போனார். உதயநிதி முதலமைச்சராக வருவதற்கு அவன் 1 கோடி தொண்டன் இருக்கிறாங்க. எவ்வளவு? 1 கோடி தொண்டன் இருக்கு. அந்த 1 கோடி தொண்டனை அவங்க தாத்தா கருணாநிதி பிடிச்சி வச்சுட்டு போயிருக்காரு, உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காரு. பல பேர் இந்தி போராட்டத்தில் உயிரை விட்டுருக்கிறான், பல தியாகங்களை செய்திருக்கிறான் திமுக காரன். இந்த வரலாறுகளை அதிமுகவினுடைய வரலாறுகளையும் உடைப்பதற்காகத்தான் உனக்கு ஓட்டு போடுறான். திமுக மாற்று, அதிமுக மாற்று தானே அவனை சொல்றான். நீ 2 பேருக்குமே மாற்றால வேற்றாவே வர முடியலையே. 2 பேரும் நீ போனீன்னா, விக்கிரவாண்டியில நீ போய் கூட்டம் நடத்திருந்தீங்கன்னா நேரு பொன்முடி தூங்கி இருக்கக்கூடாது. CV சண்முகம் அதிமுக 2 கோடி தூக்கம். நீ வருவதற்கு 1 வாரத்திற்கு முன்பு, வந்து போன பிறகு 1 வாரத்திற்கு பின்பு தூக்கத்தை கலைச்சிருக்கணும். எத்தனை 1000 கோடி வச்சிருக்காரு CV சண்முகம். குவாரி எவ்வளவு ஓடுது, அவங்க கண்ட ராதாகிருஷ்ணன் எவ்வளவு கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். நேரு பொன்முடி பையன் சிகாமணி, இப்படி பல கௌதம் சிகாமணி, பல பேருடைய சொத்து குவிப்பை எடுத்து விட்டுருந்தா மக்கள் சுவாரஸ்யமா பேசுவான். உங்கள்கிட்ட 200 கோடி சம்பளம் வாங்குற நீ உலகத்தில் இருக்கிற எல்லா கதையும் எடுக்கலாம். பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி தூக்கி ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா பொன்முடியினுடைய அத்தனை சொத்து பட்டியலும் வந்து. விஜய் அவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியல. இன்னும் அமுல் டப்பால ஒரு பேபி படம் இருக்குல்ல,
பால் பவுடர்ல அதே மூஞ்சி தான். அந்த மூஞ்சியை இப்போ தாடி வளர்த்து கொஞ்சம் வயசான மாதிரி காமிக்கிறாரு. அவருடைய டயட்டீஷியன் 2 இட்லி மேலே சாப்பிட்றாதீங்க, ஒரே ஒரு ராய தோசை சாப்பிடுங்க, ஒரு கோதுமை தோசை சாப்பிடுங்க. பொண்டாட்டி புள்ள கூட இல்லை அவருக்கு சோறாக்கி போடுறது. பொண்டாட்டி புள்ள அப்பா ஆத்தால விரட்டி விட்டா தான் மோடியை போல பிரதமர் ஆக முடியும், யோகி ஆதித்யநாத்தை போல முதலமைச்சர் ஆக முடியும்னு கடலூர் ஜோசிகாரன் சொன்னதுக்கு இப்போ அப்படியே கேட்குறாரு. அவர் ஈவேராவை கொள்கை தலைவரா ஈவேரா கொள்கை அப்ப எப்ப தெரியுமா வந்திருப்பாரு அவரு? தந்தை பெரியாரை பின்பற்றுகிற விஜயா இருந்தா எப்படி வந்திருப்பாரு தெரியுமா? பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டு முராண்டி, கும்பிடுறவன் அயோக்கியன, இப்படி பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரே ஆண்மகன் தந்தை பெரியார் தான். ஏன் சொன்னார்னா அத்தனை பார்ப்பனர்களும் தமிழனை முட்டாளாக்குகிறது அதுதான். ஏமாத்துறான், கூலி கொடுக்காம ஏமாத்துறான், சட்டையை பிடிச்சி வாங்கினாங்கிறது கம்யூனிசம். இந்து மதம் என்ன சொல்லுது? கடவுள்கிட்ட கொடுத்துட்றா, கடவுள் பார்த்துக்குவாங்கிறான். கடவுள் பார்த்துக்க மாட்டான்டா, உன்னை நீ தாண்டா பார்த்துக்கணும். உழைக்கிற கூலிய பண்ணையார்கிட்ட கேட்டு வாங்குடா, கொடுக்கலனா அடிச்சு ஏடுறா. இதுதான் கம்யூனிசம். இதைதான் தந்தை பெரியார் சொல்றார். கடவுள் இல்லாத கடவுளை போய் இல்லை என்று சொல்வதற்கு பெரியார தேவையில்லை. ஆனால் கடவுள் பேரில் ஏழை எளிய மக்கள் சுரண்டப்படக்கூடாது. இப்படி சொன்ன பெரியார நீ படத்தில் போட்டு வைத்துக்கொண்டு சனிக்கிழமை 7 நாட்டு சனி பிடிச்சவன் தான் சனிக்கிழமைக்கு வருவான். அப்போ உனக்கு ஆன்மீகம் தெரியவில்லை, அரசியல் தெரியவில்லை, தேசிய அரசியல் தெரியல, இந்திய அரசியல் தெரியல, தமிழனுக்கான அரசியலும் தெரியல. ஏதோ சினிமா ரசிகர் கூட்டம் 25 வருஷமா நடிச்சு கிடைத்த கூட்டம். இதை விட அதிகமான கூட்டம் அதே பஸ்ஸு, 5 நடிகைகள், தமனா, அனுஷ்கா, நயன்தாரா, திரிஷா, இத்தனை பேர் அந்த பஸ்ஸில் ஏற்றுனா இதை விட 5 படம் கூட்டம் வரும். நம்ம ரசிகன் வந்துடுவான். விஜய்க்கு மட்டும் இல்லை, 5 நடிகைகளும் விஜயும் ஒப்பிட்டு வச்சு பார்ப்போமே. இதே கூட்டத்தை 5 நடிகைகளை இதே பஸ்ஸில் 2 பீஸ் ட்ரெஸ்ஸில் எடுத்து விடுங்க, இதை விட 10 படம் கூட்டம் வரும். ரசிகன் பூரா கொண்டாடுவான். இப்படிப்பட்ட கூட்டம் தான் தமிழர் கூட்டமே. நீங்க பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வந்து குண்டாசு போட்டிருக்கதா சொல்லியிருந்தீங்க. நம்ம எல்லாருமே அந்த காணொலி பார்த்தோம். அது வந்து தற்காப்புக்காக தான் அதை பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? என்னதான் ஆச்சு ஆக்சுவலா? இல்லம்மா, அதாவது திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்காரு. அவருடைய இப்போ ஆளுமை அதிகமாக இருக்கு. பிளாஸ்டிக் சேர் உட்கார்ந்தாலும் ஆளுமை அதிகமாக இருக்கு. கூட்டணி அவர் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த காலத்திலும் பிளாஸ்டிக் சேர் தான். அதுதான் சனாதனம். மத்திய அமைச்சர் முருகனை சங்கராச்சாரியர் எங்கே பார்க்குறாருன்னா பின்னாடி சங்கர மடத்தினுடைய புலக்கடை பக்கம்னா கொல்லப்புறம் மண்ணில் உட்கார்ந்துருக்கார். பார்த்தீங்களா அந்த படத்தை? தரையில் மண்ணில் உட்கார்ந்துருக்கார். ஆனால் சங்கராச்சாரியர் பார்க்க வந்து சுப்பிரமணிய சாமி சேரில் உட்கார்ந்துருக்கார். 2 மாநில ஆளுநர் தமிழிசை தரையில் உட்கார்ந்துருக்கு. இதுதான் சனாதனம். சனாதனம் இருந்தாலும் இவர்களுக்கு வேறு வழி இல்லை. நம்ம பயம் பூரா பிஜேபி தான் இருக்கான். நம்ம ஆளு பூரா அதைத்தான் தந்தை பெரியார் உடைத்தெறிவதற்காக வந்தார். ஆனால் பெரியாருடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்து பெரியாரையே ஒழித்து விட்டவர் தான் அண்ணாதுரை. இதெல்லாம் வரலாற்றில் இப்படித்தான் இருக்கும். திமுகவை பொறுத்தவரை சனாதனத்தினுடைய ஒட்டுமொத்தமான பாதுகாவலர்களே திமுக தான். எல்லா சாதிய வாதிகளும் ஒளிந்திருக்கிற இடம் திமுக தான். அங்கதான் திருமாவளவன் ஒளிஞ்சிருக்காரு, வேறு வழி இல்லை. ஆமா, இது தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இது தொடர்ந்து இந்த காணொலியோட நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பாமக வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே அப்பா மகனுடைய பாச போராட்டம், பிணைப்பு போராட்டம் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கடைசியா வந்துட்டு அன்புமணி அவர்களுக்கு தான் கட்சி சின்னம் அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கு தேர்தல் ஆணையத்துல இருந்து. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ராமதாசுடைய மகன், அவர் வேறு யாரும் இல்லை. இப்ப பல மகன்கள் வந்திருக்காங்க. 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, பல வீடு வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே
ராமதாஸால் அறிமுகப்படுத்தப்பட்ட மகன் அன்புமணி. அன்புமணிக்கு ராமதாஸுக்கு என்ன சண்டைனா, அரசியல் அதிகாரம் பூராமே அன்புமணிகிட்ட தான் இருக்கணும். இப்போ அரசியல் அதிகாரம் 2வது வீடு சுசீலா மாட்ட வருது, 3வது வீட்டுக்கு போகுது, 4வது வீட்டுக்கு, பல வீடுகளுக்கு பிரிந்து போகுது. இதுதான் சண்டை. ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது என்னுடைய கட்சி, நான் தான் முடிவு பண்ணணும் யார் தலைவர் அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அதெல்லாம் உடைக்கிற மாதிரி தேர்தல் ஆணையத்துல இருந்து அவர் தான் தலைவர் நீட்டிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்ல, அன்புமணி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அவர் தாங்க அப்பா, இதுதான் என் கட்சின்னு ராமதாஸ் சொல்ற போது அன்புமணி என்ன சொல்றாரு, இவரு தான் என் அப்பா. பல பேர் அப்பான்னு சொல்றான், அது லீகல் இல்லை. எனக்கு சட்டபூர்வமான அப்பா ராமதாஸ் தான். அதனால அப்பாவுடைய சொத்து யாருக்கு வரும்? மகனுக்கு தான். அப்பா 87 வயசு முதியவர், எதிர்காலத்தில் நான் தான் கட்சி நடத்த போறேன். பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் என் கூட இருக்காங்க. பொதுச் செயலாளர் என்கிட்ட இருக்காங்க, பொருளாளர் என்கிட்ட இருக்காங்க, தலைவர் என்கிட்ட இருக்காங்க. இந்த தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை ராமதாஸ் உட்கார்ந்து தான் இந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுத்தார். இப்போ சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டார், சுசீலாம்மா வீட்டுக்கு போயிட்டார். இதை நான் எதிர்க்கிறேன். இதுதான் தேர்தல் ஆணையத்தில் போய் கட்சி நான் தாங்க நடத்துறேன், அப்பா இருக்கும்போது அவர் சொன்னது. அதுதான் இப்போ தேர்தல் ஆணையம் அன்புமணியினுடைய முகவரிக்கு மாறுகிற பொழுது அதை டெல்லியில் எதிர்ப்பதற்கு கூட ராமதாஸுக்கு ஆள் இல்லை. இப்போ இன்னொரு பக்கம் இது ஒரு ஃபேமிலி டிராமா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் போயிட்டு இருக்கு. இவங்களா அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு தேர்தல் கிட்ட வர சமயத்துல வந்துட்டு ஓட் வங்கிக்காக இப்படி பண்றாங்க, வாக்கு வங்கிக்காக இப்படி பண்றாங்கன்னு ஒரு கேள்வி எழுதுல. இல்லை, மனநோயாளிகள் இப்படித்தான் சொல்லுவான். இது அவங்க அப்பா மகன் சண்டை என்பது அதிகாரத்திற்கான சண்டை. அடிச்சுட்டா திமுக ஓட்டு பூரா அங்கே வந்துருமா, இல்லை அண்ணா திமுக ஓட்டு பூரா வந்துருமா, இருக்கிற ஓட்டு காணாம போயிரு. அதனால மனநோயாளிகள் பல கற்பனைகளை தட்டி விடுவான், அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அது பாமகவினுடைய அரசியலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஓகே சார், உங்க நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.